அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. முதல்லயே ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமாங்க, எனது பெயர் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நம்புங்க. எந்த ஃபீல்டில் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமாக யார் பேரையாவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இது ஃபிசிக்ஸில் நோபல் கொடுங்கன்னுவாங்க, இல்லை லிட்ரேச்சரில், இல்லை உலக அமைதிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நம்ம ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். நிறைய ஃபீல்டில் நம்ம பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவரா மாதிரி கதை எழுதுறதுக்கு ஆளே கிடையாதுங்க. என்னமா கதை விடுவார் தெரியுமா, இது கதை நேரத்தில் அப்படின்னு இந்த இலக்கிய நோபல் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குறியீடை பார்த்த உடனே தெரியுமே, கரெக்டு, இவர் தாங்க அன்னிலேன்னு சொல்லி நிற்கிறாரு. ட்ரம்ப் வரணும், அப்போ தான் அவர் புட்டினோட சேர்ந்து அந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் உலக அமைதிக்கான நோபலையும் ஒரு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அறிவியல். இதில் தான் ஃபிசிக்ஸா என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் மண்டை காஞ்சி போயிருக்காங்க. அதனால் சயின்ஸில் இருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அவருக்கு ஒரு நோபல் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மார்ஸில் ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய கடல் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சார், இதை பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் கதை நேரத்தில் சொல்லிட்டார் சார். இன்ஃபேக்ட் அங்கே ஓஷன் இருந்தது மட்டும் இல்லை, நாமெல்லாம் அங்கேருந்து காலி பண்ணின்னு இங்கே வந்தவங்க அப்படின்ற உண்மையை அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து சொல்லிட்டார். அதனால் இந்த சயின்ஸுக்கான நோபலையும் இவருக்கே கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. யார் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுது? எந்த முட்டா பையன் அப்படின்னு கேட்குறீங்களா? அது வேறு யாரும் இல்லைங்க, நமக்கு நாமளே ரெக்கமெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் பண்ணால் காமெடியாக இருக்கும். ஆனால் சில பெரிய மனிதர்கள்லாம் எனக்கு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக தான் தெரியும். யார் அந்த மாதிரி சொன்னது அப்படின்னா, அதை என் வாயில் சொல்ல வைக்காதீங்க, நீங்களே அடுத்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஏனையோ ஒவ்வொருத்தருடைய தகுதி என்ன அப்படின்றது அவங்களுக்கு தானங்க தெரியும். இப்போது கலைஞர் அவர்கள் ஒரு தடவை சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஆனால் எல்லாரும் அவரை மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? சில பேர் தாங்க ரொம்ப உயரமாக இருக்கிறதா நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கு நோபல் பரிசு வேணும், எனக்கு இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு வேணும், இன்னும் என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் அதற்கு தகுதியானவன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு தெரியல. இதுதான் ஒரு கஷ்டம். அதனால் அவங்க வெளிப்படையாக கேட்குறதெல்லாம் தப்புன்னே சொல்ல முடியாது. அதே மாதிரியே நாம் கேட்குறதையும் கப்புன்னு சேர்த்துக்காங்க. நண்பர்களே, நமது சிறப்பு நிருபர் அவர் அமெரிக்கா போயிருக்காருங்க. அங்கிருந்து நம்பத்தகாத வட்டாரங்களிலிருந்து கிடைத்த ஒரு செய்தி ஃப்ளாஷ் நியூஸாக நமக்கு அமைச்சிருக்காரு. வேறு எந்த ஊடகத்துலேயும் இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராது. கூகுளில் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸராக இருக்கார் இல்லையா, சுந்தர் பிச்சை. என்ன பார்க்குறீங்க? ஆமாம், அவர் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸராக தான் இருக்காராம். இவ்வளோ நாளாக நாமெல்லாம் கூட வேறு ஏதோ நினச்சிருந்தோம்ல, அதெல்லாம் தப்பு, மாற்றிருங்க. சிஇஓ அப்படின்னா கூகுளுடைய சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர். அந்த சுந்தர் பிச்சை அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறாராம். கூடவே அவர் இது வரைக்கும் நிறைய படிச்சிருக்காரு இல்லையா, அதில் அந்த +2 வரைக்கும் படித்த சர்டிஃபிகேட்டை இங்கே தான் நிறைய பேர் நாங்கள் அவார்டு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு அவார்டு வாபசி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாபசி பண்ணுறதா இருக்காராம். காரணம் என்னென்னா, எல்லாரும் இந்த சுந்தர் பிச்சை இருக்கான்ல அப்படின்னு ஆரம்பித்து அவர் இருமொழியில் படித்தாரா, மும்மொழியில் படித்தாரா, ஹிந்தி படித்தாரா, அவருக்கு ஹிந்தி பேச தெரியுமா, அப்படி இப்படின்னு போட்டு தலையை உருட்டின்னுக்கிறாங்களாம். நான் டிகிரி ஐஐடியில் வெளியில் படித்தேங்க, தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த +2 வரைக்கும் படித்தேன். அதனால தான் இந்த இருமொழியா மும்மொழியா, அந்த ஸ்கூல் எப்போ மும்மொழியாச்சு இல்லை இருமொழியாச்சா, இப்படின்லாம் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதனால் அந்த சர்டிஃபிகேட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அந்த +2வே இல்லாததுனால அவர் படித்த டிகிரி செல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் நான் ப்ரைவேட்டாக அப்பியர் ஆகி SSLC +2 அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் மறுபடியும் கூகுளில் வேலைக்கு சேர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நமது சிரிப்பு நிருபர் சொல்லியிருக்காரு. ஐயோ பாவங்க, எங்கேயோ போயிருக்காரு அவர். ஆனாலும் அவர் மண்டையை போட்டு இங்கே உருட்டி இருக்கிறாங்க. அவர் கூகுள் தலைவராக வந்ததுக்கு காரணமே திராவிட மாடல் தான் அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார். சரி விடுங்க, சேரா அவ்வளோதான், அதை யாராலும் மாற்ற முடியாது. ரைட். அதாவது இந்த திமுக பாஜக 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய போட்டி நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி போட்டின்னா, ஒரு விதத்தில் ஆரோக்கியமான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். வழக்கமாக 2 கட்சிகள் எதிர் கட்சிகள் அப்படின்னா, நான் உங்களை வீழ்த்துகிறேன், இல்லை நான் உங்களை வெற்றி பெறுகிறேன், இப்படி இருக்கும். ஆனால் இங்கே ஒரு போட்டி எப்படின்னா, நீங்கள் எங்களை வளர்த்து விடுங்க, நாங்கள் உங்களை வளர்த்து விடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது தேசிய அளவில் பாஜக திமுகவை வளர்த்து வருகின்றது. அண்டு திமுக என்ன பண்ணுறாங்க, மாநில அளவில் பாஜகவை வளர்த்து வருகின்றனர். அந்த டாஸ்மாக் அதில் இடி ரெய்டு 1000 கோடி அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா இடி. ஸோ இது டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு இன்றைக்கு பாஜக
தலைவர் உட்பட எல்லாரும் வந்து போராட்டம் நடத்துவதா அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் போராட்டம்னா அங்கே டாஸ்மாக் வாசலில் இல்லை மற்ற இடத்துல வந்தால் தானே வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறது, நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வீடுகளுக்குள்ளேயே போய் கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு பாஜகவில் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்கே அவங்க தலைவர்கள் நிர்வாகிகள் அவங்களெல்லாம் வந்து கைது செய்து போலீஸ் வந்து வேனில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற வீடியோக்களும் சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துட்டுருக்குங்க. எதுக்காக இவ்வளோ ஒரு டென்ஷன் எனக்கு தெரியல. ஏங்க இவங்களே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரே வந்து பதாகையை பிடித்து கொண்டு டாஸ்மாக்கு எதிராக அது எல்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்படியே காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? எந்த டாஸ்மாக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரோ அந்த டாஸ்மாக்கு அண்ணன் தான் இன்னைக்கு அமைச்சர். ஆனால் அன்றைக்கு வந்து எடப்பாடியார் அரசாங்கத்தில் எல்லாரையும் போயிட்டு அரெஸ்ட் பண்ணல, போராட்டம் தானே நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு ரோட்டுக்கே வர விட மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 1000 கோடி ரூபாய் அப்படின்னு ஈடியில் கொடுத்த அறிக்கை, இதை பற்றி விவாதம் பண்ணுறதா வேணாமா அப்படின்றதுக்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இவங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு விவாதம் நடத்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு சோக்கா நம்ம தான் அன்றைக்கி ஒரு ஐடியா கொடுத்துட்டோமே, இதை பாசிச பாஜக எதிர்கட்சிகளை ஒடுக்குகிறதா இல்லை வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா, இந்த மாதிரியாவது ஒரு விவாதம் பண்ணலாமேன்னா அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு. பாஜக போராட்டம் நடத்திட்டு போகிறாங்க. இதுக்கே இவ்வளோ பதட்டம், இதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு புரியலைங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எங்களை வளர்த்து விடுங்க, நாங்கள் உங்களை வளர்த்து விடுறோம் அப்படின்னு மாற்றி மாற்றி நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் 2 பேரும் வளர்த்து விட்டுனுக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் பாவம் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. கடைசியாக இது வந்து பேசித்தான் ஆக வேண்டும். நேற்றைக்கு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்ன சார் ஊடகங்கள் இல்லை மற்றவங்க அவங்க எல்லாமே வந்து தேவையான விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாததை பற்றி தான் பேசினுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதையே தானே பேசினுக்கிறீங்க, அப்போ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. கேள்வி சரியான கேள்வி மாதிரி தான் தெரியும், ஆனால் அது அப்படி இல்லை. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு சுட்டி காட்டுவதற்காவது ஒரு சிலர் வேணும் இல்லையா? இப்போது ரோட்டில் ஒரு 4 பேர் உட்காந்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசினுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி ரைட்டு அவங்க ஏதோ பேசினுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெண்டு தான் அப்படியே கண்டினியூ ஆகும். யாராவது ஒருத்தர் போயிட்டு தேவையில்லாத பேசின உருப்படியாக ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? ஆர் அட்லீஸ்ட் அது தேவையில்லாத விஷயத்த பேசினுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவாது யாராவது வேணும். அப்படி இல்லைன்னா இவங்க 4 பேரும் ஏதோ முக்கியமான விஷயத்த பேசினுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சுற்றி ஒரு கும்பல் கூடும். அதனால் தேவையில்லாத விஷயம் எதுன்னு சொல்கிறதுக்காவது ஒருத்தர் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் மோதல் முற்றுகிறதா, அதிமுகவில் பிளவா, இதுதான் வந்து பெரிய டிஸ்கஷனாக ஓடின்னு இருக்குதுங்க. இதில் ஒரு சில பேருடைய எதிர்பார்ப்பும் அந்த கேள்விகளில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கோவை சத்யன் ரொம்ப அழகாக வந்து ஒரு பதில் கொடுத்தாரு. நீங்கள் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு செய்தி சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தாருங்க. இப்போது அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து ஒரு தனி பாதையில் போயிட்டு இருக்காரு. அவரே அதை சொல்லியிருக்காரு, என்னுடைய பாதை சரியான பாதைன்னுலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இதனால் அதிமுகவில் என்ன பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னதான் நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதிமுக அப்படின்றது அந்த கட்சி, அந்த சின்னம் இதில் தான் இருக்கே தவிர தனி மனிதர்களால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் மூத்த நிர்வாகியாக இருக்கலாம், இந்த அரசியலில் வந்து அந்த சீனியர் ஜூனியர் அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி பார்க்க போனீங்கன்னா அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்க எவ்வளோ ஜூனியர், அவங்களுக்கு மேலே எத்தனையோ சீனியர்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க தானே சிஎம் ஆனாங்க. அதனால் இந்த சீனியாரிட்டியெல்லாம் அரசியலில் கிளைம் பண்ணாதீங்க, அது வேலைக்கே ஆகாது. நம்பர் 1. அடுத்தது, செங்கோட்டையன் அவர்கள் வந்து தனி பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படின்றதுனால கொங்கு மண்டலத்தில் சரிவாது அதிமுக வந்து அதனுடைய ரிசல்ட் பாதிக்கப்படுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க. இன்றைக்கு அதிமுக அப்படின்னா எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அதிமுக, அவ்வளோதான்.
அதுக்காக வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ ஒரு மாஸ் லீடர், கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு கட்சியில் இருக்க பெரும்பாலானோர் எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டனர். கட்சி அது பாட்டுக்கு ஒரு பாதையில் போயின்னுக்குதுங்க. அது வேகமாக போதா மெதுவாக போதா அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இவர் தலைமையில் தான் கட்சி அப்படின்னு ஆயிப்போச்சு. உங்களுக்கு அது செங்கோட்டையன் அவர்களாகட்டும் இல்லை வேற யாராக இருக்கட்டும், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்போ நேரடியாக கட்சி தலைமை கிட்ட வந்து பேசணும். ஆனால் அதை விட்டுட்டு நான் தனியாக போவேன், சபாநாயகரை பார்ப்பேன், நான் வந்து கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரி வராது. அண்டு வேறு யாராவது பார்த்தீங்களா இவரை வச்சு கட்சியை உடைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து தன் விரலால் தன் கண்ணை குத்தி கொள்வது அப்படின்னு தான் ஆகும். இது நான் பாஜகவை தான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஏதாவது இவங்க செங்கோட்டையனை கூட சேர்த்துக்கினாங்கோ பின்னாடி அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற நிலைமையில் செங்கோட்டையன் அவர்களை மட்டும் அப்போ என்ன ஆகும், அதிமுகவுடைய அந்த கோர் ஓட் பேங்க் ஆரம்ப காலத்திலிருந்து அதிமுக ஆதரவாளர்களாக இருக்கின்றவர் பார்த்தீங்களா கட்சியவே உடைக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர பாஜக பக்கம் அவர்களுடைய ஆதரவு வராது. அப்போ என்னங்க செங்கோட்டையன் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னா இப்போதைக்கு தனியாக இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இவரை கேட்டால் வந்து அவர் கேட்டுங்கன்றாரு, அவர் கேட்டால் இவரை கேட்டுங்கன்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்றத வெளியில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் பிரச்சனை இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. இது செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு நபரோடு போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் அவர் பாட்டுக்கு கட்சியில் இருக்கார். ஆனால் அவர் ஏதோ கருத்து சொல்லி நிற்கிறாரு, எந்தெந்த மேடையில் போய் பேசுகிறாரு அப்படின்னு வச்சுப்போமே, பின்னாடி 2, 3, 4 அப்படின்னு யாராவது அவர் பக்கம் போய் சேர ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ கட்சியில் வந்து ஒரு சலசலப்பு எழும். அதுக்கப்புறம் கேள்விகள் எழலாம். இது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கே வந்து ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா கட்சியில் ஒருத்தர் வந்து கட்சி விரோத நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றார் அப்படின்னா அதுக்காக செங்கோட்டையன் அப்படி நடக்கிறாரான்னு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்களுடைய இந்த கிரிப்பு கட்சி மேலே இருக்கின்ற அந்த கண்ட்ரோல் குறைகிறது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, அதுக்காக உடனே நடவடிக்கை எடுக்கணுமான்னு அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. தட் இஸ் ஃபார் தம் டு டிசைட். ஆனால் இது அப்படியே பரவலாச்சின்னு சொன்னால் இன்னும் ஒரு 3-4 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அது கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். வழக்கம் போல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பாஜக தான் பின்னாடி இருந்து இயக்குகின்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட்டு நான் அப்படிலாம் நினைக்கல. பாஜகவைத்தான் மற்றவங்க பயன்படுத்திப்பாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வந்து அப்படியே ஓட்சி நாங்கள் போய் சேருவோம் அப்படின்னு ஒரு பார்கெனிங் சிப்பாக வந்து பாஜகவை யூஸ் பண்ணலாமே தவிர பாஜக வந்து இங்கே ஒரு ஸ்பிளிட்டை ஆஸ் ஆஃப் நவ் இன்டியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா பாஜக தான் இந்த கட்சியை உடைச்சது அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆனாலே போதும், அது பாஜகவுக்கு தான் மைனஸாக இருக்கும். அதிமுக தொண்டர்கள்லாம் கோபம் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கே தெரியும் போது பாஜகவுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது பின்னாடி பாஜக இருக்கும் அப்படின்லாம் நான் நம்பலை. ரைட், இப்போ இது எல்லாமே வந்து அந்த கூட்டணி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2 கட்சிகள் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று வந்து கூட்டணி சேராததுனால, ஒன்று கூட்டணி சேர்ந்ததுனால அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது அப்படியே மைண்டில் பேக்கில் போட்டு வச்சுக்காங்க. இன்றைக்கு அதிமுகவில் இருக்க பெரும்பாலானோர் வந்து பாஜகவுடன் கூட்டணி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றது செகண்டரி. ஆனால் நமக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி அவங்களுடைய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அடுத்த தடவையும் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அப்போ அதிமுகவினருக்கு அது ஒரு பெரிய குடைச்சலாக தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தவர்கள், பர்சனலாக அட்டாக் பண்ணவங்க, அதிமுக பாஜக கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறைய பேர் இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்ருதி மாறி அது கூட்டணியெல்லாம் வந்து தலைமை தான் முடிவெடுக்கணும், தலைமை என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு அந்த ஜெமினியில் அந்த 2 பசங்க பிபி ஊதுவாங்களே அந்த மாதிரி ஒற்றுமை கீதம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து சேருவாங்களா அப்படின்னா அதிமுகவில் அவங்கள சேர்த்துக்கிறது அப்படின்றது வந்து மறுபடியும் முதல்லேருந்தா அப்படின்ற மாதிரி தான். இதெல்லாம் வேலையே ஆகாதுங்க.
அவங்க கட்சியில் இருக்கட்டும். அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுக்கிறாரு, ஆனால் அதில் சேர்த்துக்கிட்டோம். அவர் சசிகலா அவர்களை வந்து பொதுச் செயலாளராக போட்டுக்கிட்டோம், ஓபிஎஸ் அவர்களை வேணால் துணை இல்லை இணை பொதுச் செயலாளராக போட்டுக்கிட்டோம். அப்படி நீங்கள் கட்சி வச்சுக்கோங்க. உங்கள் அலையன்ஸ் வந்து பாஜகவோட ஒரு என்டிஏ அப்படின்னு அண்ணாண்ட பக்கம் இவங்க, இன்னாண்ட பக்கம் இவங்க, அப்படித்தான் இருக்கலாமே தவிர மற்றபடி அதிமுகவில் அவங்கள சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுதான் நடக்கும். அவங்கெல்லாம் என்ன வந்து ரைட்டுங்க, எந்த பதவி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் கட்சிக்கு தொண்டு மட்டுமே ஆற்றுகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறாங்க. அந்த உடனே ஒரு கோஷ்டின்னு வாங்க, அப்புறம் இவங்க பெருசா அவங்க பெருசா, அதெல்லாம் ஒட்டுக்காக வந்து ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சுங்க. இனிமேல் அவங்கள சேர்க்கறதுன்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் தனியாக ஒரு கட்சி வச்சுக்கிறாருல தினகரன் அவர்கள், அப்படியே அந்த கட்சியை வளர்த்துட்டு போவாங்க. பாஜக ஒரு 4 சீட்டு கொடுப்பாங்க அவங்க கோட்டாலேருந்து, அதை வாங்கிக்கோங்க, ஒரு எம்எல்ஏ ஆவாங்க, சட்டசபையில் போயிட்டு பேசுங்க. அதுக்கப்புறமா பின்னாடி வேணும்னா அது இணைப்பை பற்றி யோசிக்கலாமே தவிர ஆஸ் ஆஃப் நோ அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏனையோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த வெள்ளி பெயர்ச்சி அப்படின்னு அது என்னன்னு கேட்காதீங்க, பின்னாடி நான் சொல்கிறேன். வெள்ளி பெயர்ச்சி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமே மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.